Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் கொத்தமல்லி இலையை வச்சு ரொம்ப சுவையான ஒரு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 பொருள் இருந்தால் போதும். 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். யூஸ்வலாக வந்து கொத்தமல்லி இலை நிறையா இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறையா இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 10 நாள்லேருந்து 2 வாரம் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கட்டு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிய விட்டணும். கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுக்கு அடியில் வச்சு எடுத்திங்கன்னா கூட தண்ணியெல்லாம் மொத்தமாக ட்ரை ஆயிரும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் 3 பெரிய பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை வந்து சேர்த்துடலாம். அடுத்து நம்ம காய வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி இலை, அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. கொத்தமல்லி இலை நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அரைப்பட்டதும் ரொம்ப சுருங்கிரும். அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து அதை வந்து இதில் மாற்றிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு இது நல்லா கலந்து விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எண்ணெய் வந்து கசிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஓரங்களில். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆற விட்டலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கிற ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 10 நாள்லேருந்து 2 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நல்லா காஞ்ச ஸ்பூனை எடுத்து யூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான கொத்தமல்லி இலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.